ஹாய், முட்டை இருந்தால் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கேன். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 2 முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன். மேலே கொஞ்சமாக உப்பு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த பக்கமும் கொஞ்சமாக உப்பு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 5 முட்டை பொரிச்சு எடுத்துகிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வல்லாரி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 2 பல்லு எடுத்துக்கோங்க. இடிச்சு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா குலைவா வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி நல்லா மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் ரெடி.